இந்த உலகத்துல பொதுவான நிறைய சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டங்களையும் தாண்டி ஒவ்வொரு நாட்டுக்குமே தனித்தனியான சட்டங்களும் வச்சிருக்கிறாங்க. அப்படி வித்தியாசமான சட்ட திட்டங்கள் கொண்டிருக்கிற 10 நாடுகள்ல முதல் 5 நாடை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல முதலாவது நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல நம்ம நாட்டுல சாப்பிடுற மாதிரி சுயங்கம்ம பொது இடங்கள்ல சாப்பிட்டுட்டு துப்ப முடியாது. நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், சுயங்கம்ம சாப்பிட்டுட்டு நாங்க இருக்கிற டேபிள் அப்படி இல்லைன்னா கதிரை அதுக்கடியில ஒட்டி விட்டுட்டு போயிடுவோம். அங்க அந்த மாதிரி செய்ய முடியாது. அது சட்டவிரோதமான குற்றமா பார்க்கப்படுது. 2வது நாடு பிரிட்டன். பிரிட்டன்ல இருக்கிற நாடாளுமன்றத்துக்குள்ள யாருக்குமே இறந்து போறதுக்கு அனுமதி கிடையாதாம். இந்த சட்டம் அதிகாரப்பூர்வமான ஒரு சட்டம் கிடையாது. இது அந்த நாட்டுல ஒரு மித்தாக, அதாவது ஒரு புரளியான ஒரு சட்டமாக தான் பார்க்கப்படுது. 3வது நாடு தாய்லாந்து. தாய்லாந்துல இப்படி ஒரு சட்டம் இருக்கு. என்ன அப்படின்னா, உள்ளாடை அணியாம வெளியிடங்களுக்கு பயணம் செய்ய முடியாது. அப்படி நீங்க உள்ளாடை அணியாம பயணம் செய்றீங்க அப்படின்னு சொன்னா அது சட்டவிரோத குற்றமா பார்க்கப்படுது. தண்ட பணமும் வர விடுறாங்க. இதே நம்ம நாட்டுல பார்த்தா இப்படியெல்லாம் ஒரு சட்டம் இருக்குதா, இப்படியெல்லாம் மனுஷங்க போவாங்களா அப்படின்னு எங்களுக்கே பார்க்க தோணும். 4வது நாடு இத்தாலி. இத்தாலியில வெனிஸ் நகரத்துல புறாக்களுக்கு உணவளிக்கிறது சட்டவிரோத குற்றமா பார்க்கலாம். இந்த தாண்டவம், அஞ்சான், மாறி இந்த மாதிரியான படங்கள்ல புறாக்களுக்கு உணவளிக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும். சும்மா சரி அங்க போயிட்டு இந்த சீனை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா படம் வந்திருக்காது. அவங்க எல்லாம் கம்பி தான் எண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சட்டம் இது இத்தாலியில வெனிஸ் நகரத்துல இருக்குது. நீங்க சும்மா கூட போயிட்டு ஒரு சுற்றுலா பயணியா போய் அங்க புறாக்கெல்லாம் உணவு கொடுத்துடாதீங்க, நீங்களும் கம்பி எண்ணுவீங்க. 5வது நாடு ஜப்பான். ஜப்பான் நாட்டுல மெட்டபோ அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி இடுப்பு அளவுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிமுறை வச்சிருக்காங்க. அதாவது இடுப்பு அளவு இந்த அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டமே வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க சாப்பிட்ற மாதிரி கண்ட உணவையும் சாப்பிட்டு அப்படியே உடல் பருத்து போயிட்டுலாம் அந்த நாட்டுல இருக்க முடியாது. நீங்க கட்டு மஸ்தா அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை ஜப்பான் நாட்டுல வச்சிருக்காங்க. இன்னைக்கு 5 நாடுகளை பத்தியும் அந்த நாட்டுல இருக்கிற சட்டங்களையுமே சொல்லியாச்சு. மிச்சம் இருக்கிற 5 நாடை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.